நண்பர்களே வணக்கம். இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அழகான ஹீரோயினுக்கு பிட்டு படம் பார்த்து கையடிக்காம தூக்கமே வராது. அதை எல்லாத்தையும் இவளோட தம்பியும் பார்க்கறான். பிரச்சனை என்னன்னா, பிட்டு படத்துல வர மாதிரியே மேட்டரு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் எதிர்பார்த்து அதை முதல் தடவை செய்யும் போது அவளுக்கு எந்த மஜாவும் கிடைக்கல. அதனால ரொம்ப கடுப்பாய் என்ன பண்றான்னா, வீட்டுல யாருக்குமே தெரியாம அந்த மாதிரி தொழில் செய்யற ஒரு பொம்பளையா மாறிடுறா. அந்த தொழிலை செய்யும் போது தினமும் நிறைய பேரை பார்க்கலாம், தினமும் நிறைய தடவை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஐட்டக்காரியா மாறிடுறா. நிறைய வயசான கிழவனுங்களும் ஹீரோயின் கூட நிறைய தரமான சம்பவங்களை செய்யறாங்க. தினமும் அக்காவுக்கு கிடைக்கிற அனுபவங்களை தம்பி கிட்ட வந்து சொல்றா. இந்த கில்மா கதையெல்லாம் கேட்டு கேட்டு தம்பியும் அக்கா கிட்ட பல விஷயங்களை முயற்சி பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த அழகான அக்கா தான் படத்தோட ஹீரோயின். இவங்களுக்கு இப்படி ஒரு வில்லங்கமான தம்பி. அக்காவோட ரூம்ல இருந்து பிட்டு படம் பாக்குற சவுண்டு தம்பிக்கு கேக்குது. சத்தமே போடாம மெதுவா நடந்து போய் பாக்குறான். அக்காவோட ரூம் கதவை திறந்து பார்க்கும் போது தம்பி அப்படியே மிரண்டு போறான். அக்காவும் உலகத்தையே மறந்து உல்லாசமா கையடிக்கிறாங்க. தம்பியும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பாக்குறான். மறுநாள் அக்கா கிட்ட அவன் பார்த்த விஷயத்த கேக்குறான். அக்காவுக்கும் ரொம்ப வெக்கமா இருக்கு. தம்பி கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பீச்ல ஒருத்தனை அக்கா பாக்குறாங்க. நாளைக்கு நான் படத்துக்கு போறேன், நீயும் என் கூட வரியா அப்படின்னு பேசி அக்காவை கரெக்ட் பண்றான். நான் அவன் கூட படத்துக்கு போறத அம்மா அப்பா கிட்ட நீ சொல்லிடாத அப்படின்னு தம்பி கிட்ட அக்கா சொல்றா. அதுக்கு தம்பி சொல்றான், அவன் கூட பண்ற எல்லா விஷயத்தையும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட நீங்க ஒண்ணு விடாம சொன்னீங்கன்னா நீங்க வெளியே போறத நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லாம பாத்துக்கிறேன் அப்படின்னு தம்பி சொல்ல, சரி நடக்கிற மேட்டர் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் நைஸா கிளம்புறா. இங்க பார்த்தா இவங்க படத்துக்கு போகாம மஜாவா இருக்கிறதுக்கு ஒரு தனிமையான இடத்தை தேடுறாங்க. ரொம்ப கில்மாவா பல விஷயங்களை செய்யறதுக்காக யாருமே இல்லாத பீச்சுக்கு வராங்க. அந்த பீச் மணல்லையே தூக்கி போட்டு ஒரு தரமான சம்பவத்தை செய்யறான். ஆனா ஹீரோயினுக்கு அவன் பண்ணது கொஞ்சம் கூட பிடிக்கல. இவன் ரொம்ப நேரம் விதவிதமா பண்ணுவான் அப்படின்னு ஹீரோயின் எதிர்பார்த்தா. ஆனா இவன் 5 நிமிஷம் வண்டியை ஓட்டிட்டு சில்லறைய செதற விட்டதால ஹீரோயினுக்கு சந்தோஷமே இல்ல. இதுதான் ஹீரோயின் பண்ற முதல் மேட்டர். முதல் விளையாட்டே இப்படி மொக்கையா முடிஞ்சிடுச்சே அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கடுப்பா இருக்கிறான். வீட்டுக்கு வந்ததும் தம்பியும் எல்லாத்தையும் கேட்கறான். எப்படி இருந்தது, வலிச்சுதா, அவன் எப்படி பண்ணான் அப்படின்னு கேள்வி மேல கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லலன்னா இவன் நம்ம வெளியே போன விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு பயந்து நடந்த எல்லா விஷயத்தையும் இவன் கிட்ட ஒண்ணு விடாம சொல்றான். ஹீரோயின் பாக்குற பிட்டு படத்துல வர மாதிரி தம்பி எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப நேரம் வெளுத்து வாங்குவானுங்க, மேட்டர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு இவ ரொம்ப எதிர்பார்த்தா. அவ பாக்குற வீடியோஸ்ல வர மாதிரி செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஏங்குறா. அந்த வீடியோஸ்ல வர மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், அவன் கொடுக்கறத நல்லா வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஏக்கமா இருக்கிறா. இந்த லட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு நிறைய பேர் கூட செஞ்சு பாக்குறா. ஆனா எவன் கூட பண்ணாலும் எல்லா மேட்டரும் ரொம்ப மொக்கையா இருக்கு. விட்டு படத்துல வர மாதிரி யாருமே பதம் பார்க்க மாட்டாங்க. அதனால ஒரு வேற லெவல் ஐடியாவை ட்ரை பண்றா. வீட்டுல யாருக்குமே தெரியாம ரொம்ப ரகசியமா அந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறா. ஒரு ஐட்டக்காரியா மாறுறா. ஏன்னா இவ என்ன நினைக்கிறான்னா, ஐட்டங்களை போடுறவனுங்க ரொம்ப வெறியனுங்களா இருப்பாங்க, அவனுங்க கிட்ட கண்டிப்பா முரட்டுத்தனமான மேட்டரை எதிர்பார்க்கலாம். சராசரியா டீசென்ட்டா வாழறவங்க கிட்ட ரொம்ப கில்மாவான மேட்டரை எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு அவளோட அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்டா. அதனால ரகசியமா அந்த தொழிலை செய்யறா. எவனாவது ஒரு வெறியன் கிடைப்பான் அப்படின்னு வந்து கதவை திறந்து பார்த்தா ஒரு 80 வயசு தாத்தா அப்படியே உட்காந்து இருக்காரு. ஆனா தாத்தாவோட பார்வையே ரொம்ப டெரரா இருக்கு. அந்த மாதிரி மருந்தெல்லாம் சாப்பிட்டு இவர் நல்லா பதம் பார்ப்பாரு அப்படின்னு ஹீரோயின் எதிர்பார்க்கிறா. இப்படி ஒரு அழகு தேவதைய என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி தாத்தாவும் அவரோட வேலையை அப்படியே மங்களகரமா ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான சம்பவத்தை தாத்தா செய்யறாரு. ஏன்னா தாத்தா சாப்பிடுற மருந்து அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான மருந்து. பல மணி நேரம் தம்பி நல்லா நின்னு பேசுற மாதிரி ஒரு சம்பவம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல அமௌண்ட்டை கொடுக்கிறாரு. ஹீரோயின் கிளம்பும் போது தாத்தா சொல்றாரு, உன்னை திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, என் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. வீட்டுக்கு வந்து அவளுக்கு கிடைச்ச காசை பத்திரமா யாரும் பார்க்காம ஒளிச்சு வைக்கிறா. தினமும் நைட்டு விட்டு படம் பார்த்து கையடிக்கிற பழக்கத்தை இவளால விடவே முடியல. அப்படி ரொம்ப உல்லாசமா இருக்கும்போது அந்த கரெக்ட் டைமுக்கு தம்பி வந்து கதவை திறக்கிறான். அவனுக்கும் அக்காவோட விளையாட்டை பார்க்காம இருக்கவே முடியல. அவனை எப்படியோ பேசி அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு இவளும் அவளுக்கு பிடிச்ச விட்டு படங்களை தூங்காம அப்படியே தேடி தேடி பாக்குறா. நாளைக்கு செய்யும் போது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிறா. எத்தனை பேரு கூட ட்ரை பண்ணாலும் அவ எதிர்பார்க்கிற சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கவே மாட்டுது. அது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு அந்த லட்சியத்துல தீயா இருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட போனுக்கு நிறைய கஸ்டமர்ஸுங்க மெசேஜ் பண்றாங்க. எந்த ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னு அட்ரஸ் அனுப்பிட்டு அமௌண்ட்டையும் அப்படியே மெசேஜ்லயே பேசி அப்படியே பிக்ஸ் பண்றாங்க. தினமும் ஒரு 10-15 பேரை இவ அசால்ட்டா பாக்குறா. ஹீரோயின் எப்பவுமே போன் யூஸ் பண்றதுல இவளோட ஃப்ரெண்டுக்கும் ஒரே சந்தேகமா இருக்கு. ஃப்ரெண்டை பார்க்கும் போதெல்லாம் போனை அப்படியே டக்குன்னு உள்ள வச்சிருவா. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற, ஏன் என்ன பார்க்கும்போது போனை மறைச்சு வைக்கிற அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. எனக்கு தெரியாம யாரடி அந்த பாய் ஃப்ரெண்டு, அவனை எப்படி கரெக்ட் பண்ண, அவன் எங்க படிக்கிறான்
அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு நிறைய கேள்விகளை கேட்க ஹீரோயினும் அவளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா சமாளிக்கிறா. தப்பி தவறி என் போனை மட்டும் இவ பாத்துட்டா அப்புறம் காலேஜுக்கே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு பயந்து ஹீரோயின் ரொம்ப உஷாரா இருக்கிறா. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, என்னோட கபோர்ட்ல இருந்து நிறைய ட்ரெஸ் காணும், நீ தான் அதை எடுத்தியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, நான் எதுக்கு உங்க ட்ரெஸ் எடுக்கணும், என் வயசு பொண்ணுங்க உங்க ட்ரெஸ்ஸா போடுவாங்க, நான் ஒன்னும் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல அப்படின்னு நல்லா போய் சொல்லி முழுப்புறா. ஆக்சுவலா இவ தான் அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவளோட தொழிலுக்கு போறா. ஹீரோயின் கிட்ட ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் இல்ல, ஆனா அம்மாவோட கபோர்ட்ல நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போனாதான் இவ ஒரு ஹை கிளாஸ் ஐட்டக்காரி அப்படின்னு கஸ்டமர்ஸ் நம்புவாங்க. அவனுங்க அப்படி நம்புனாதான் இவளுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. அதனாலதான் அம்மாவோட கபோர்ட்ல இருந்து இவ ட்ரெஸ் திருடுறா. கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு கஸ்டமரை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வரா. இவனும் ஆளு பாக்குறதுக்கு ஒரு டெரரா வில்ல மாதிரி இருக்கிறான். அவன் கண்ணை பார்க்கும் போதே ஹீரோயினுக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்குது. திரும்பி போயிடலாமான்னு யோசிக்கிறான். பயத்தை முகத்துல காமிச்சுக்காம அப்படியே ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள ஹார்ட் பீட் அப்படியே படபடபடன்னு அடிக்குது. இந்த வெறிய உள்ள கொண்டு போய் என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்னு யோசிக்கும் போது இவளுக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது. ஆனா பரவாயில்ல, இதெல்லாம் இந்த தொழில சகஜம்தான். விதவிதமான கஸ்டமர்ஸ பார்த்தாதான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படின்னு இவ யோசிக்கிறான். பேரு வயசு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மெதுவா அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் பயந்த மாதிரியே ஒரு வேற லெவல் சம்பவத்தை செய்யறான். சரி, நல்லா செஞ்சுட்டு காசையாவது ஒழுங்கா கொடுப்பான்னு பார்த்தா சொன்ன அமௌண்ட்டை கொடுக்கவே மாட்டான். டேய், மெசேஜ்ல 300 யூரோன்னு தானே ஒத்துக்கணும், இப்பனா நீ 100 யூரோ தான் கொடுக்குற, மரியாதையா சொன்ன அமௌண்ட்டை குடுறா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இவன் சொல்றான், இந்த பாரு, கிடைக்கிற காசை வாங்கிட்டு மரியாதையா வீட்டுக்கு போ, நீ எங்க தங்குறன்னு எனக்கு தெரியும், ஓவரா பேசணும்னு வச்சுக்கோ, உங்க வீட்டுக்கு வந்து நீ என்ன தொழில் செய்யறன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன், வரட்டுமா வீட்டுக்கு அப்படின்னு இவன் மிரட்ட கிடைச்ச காசை வாங்கிக்கிட்டு ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்புறான். இனிமே எவன் கூட பண்ணாலும் முதல்லயே காசை வாங்கிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். 5 நிமிஷத்துல அடுத்த கஸ்டமரை பிடிக்கிறா. எனக்கு ஒரு அருமையான இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமான இடத்துக்கு ஹீரோயினை கொண்டு போறான். அவங்க அப்படி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட போனுக்கு மெசேஜ் மேல மெசேஜா வந்துகிட்டே இருக்கு. கஸ்டமருங்க லைனா மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கானுங்க. ஹோட்டல் அட்ரஸையும் அமௌண்ட்டையும் சொல்றானுங்க. அதுல எந்தெந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்கு, எவன்லாம் நிறைய அமௌண்ட் கொடுக்கறானுங்க அப்படின்னு பார்த்து அவனுங்க கூப்பிடுற எல்லா இடத்துக்கும் ஹீரோயினும் போறான். ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பேரை அசால்ட்டா சமாளிக்கிறா. நம்மளால எவ்வளவு தாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டா. இவளை கூப்பிடுறவனுங்களும் ரொம்ப வெறியனுங்களா இருக்கானுங்க. வாய் வேலை கை வேலை அப்படின்னு விதவிதமா செய்ய வைக்கிறானுங்க. எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு ஹீரோயினும் புது புது விஷயங்களை கத்துக்கிறா. ஒருத்தனோட தேவைகளும் ரொம்ப விசித்திரமாவும் வித்தியாசமாவும் இருக்கு. ஒருத்தனை போல இன்னொருத்தன் இல்ல. ஒருத்தன் கிட்ட கத்துக்கின டெக்னிக்க இன்னொருத்தன் கிட்ட பயன்படுத்தலாம்னு முயற்சி பண்ணும்போது அது அவங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகவே மாட்டுது. ஒருத்தனுக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தனுக்கு பிடிக்கவே மாட்டுது. சிலவனுங்க சொன்ன அமௌண்ட்டுக்கும் மேல எக்ஸ்ட்ராவா கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறானுங்க. மெசேஜ்லயே எல்லாத்தையும் சொல்லி கேட்டா இவ வரமாட்டா அப்படின்னு பயந்துகிட்டு ரொம்ப டீசென்டான நல்லவனுங்களை மாதிரி நடிச்சுக்கிட்டு ஹீரோயினை நேர்ல பார்க்கும்போது அவனுங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றானுங்க. கட்டு கட்டா பணத்தை தூக்கி காமிக்கும் போது ஹீரோயினால முடியாதுன்னு சொல்லவே முடியல. நிறைய ஆபத்தான விஷயங்களை ட்ரை பண்றா. ஒரு தடவை பண்ணவனுங்களால இவளை மறக்கவே முடியல. திரும்ப திரும்ப இவ கூட செய்யணும்னு ரொம்ப வெறியா இருக்கிறானுங்க. தினமும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு ஹீரோயின் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவங்க அம்மா அப்பா சொல்ற மாதிரி நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனா கூட அவளால கண்டிப்பா இவ்வளவு சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு உணர்றா. இவளுக்கு எல்லாமே கரும்பு தின்ன கூலி மாதிரி தான். அவளுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுக்கு இப்படி நிறைய பணத்தை கொடுக்கறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரே டபுள் ஜாக்பாட் சந்தோஷம் தான். விடிய விடிய கண்ணா பின்னான்னு கொடுக்கறத நல்லா வாங்கிக்கிறா. ராத்திரி 2 மணிக்கு போல வீட்டுக்கு வரா. நடக்கவே முடியாம நொண்டி நொண்டி நடக்கிறா. உடம்பெல்லாம் நிறைய காயங்கள். அவ மேல இருந்து வர நாத்தத்தை அவளாலே தாங்கிக்க முடியல. இது என்ன நாத்தம்னு அவளால சொல்லவே முடியல. பல விஷயங்கள் ஒன்னா கலந்த ஒரு கேவலமான நாத்தம். இத வீட்டுல யாரும் மோந்து பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் குளிக்கிறா. அவசரத்துல கதவை லாக் பண்ணாமலே குளிக்கிறா. இவங்க அப்பாவும் தெரியாதனமா வந்து கதவை திறந்து பாக்குறாரு. நம்ம ஊரு அப்பனா இருந்தா டக்குன்னு கண்ணை மூடி இருப்பான். ஆனா இவன் ஒரு கேவலமான அப்பன். உடனே கண்ணை மூடிட்டு அந்த இடத்தை விட்டு போகாம ஒரு 10 செகண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு மெதுவா போறான். என்னடா நம்ம அப்பனே இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஹீரோயினும் ஒரு மாதிரி பாக்குறா. அப்பா உடனே வந்து அம்மா கிட்ட சொல்றாரு, நம்ம பொண்ணு ஏன் எப்ப பார்த்தாலும் குளிச்சுக்கிட்டே இருக்கிறா, நானும் ரொம்ப நாளா நோட் பண்றேன், அவ எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்லயே இருக்கிறா, அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல ஒரு விசித்திரமான ஸ்மெல்லும் வருது, என்னன்னு புரிய மாட்டுது அப்படின்னு இவரு சொல்ல அம்மாவும் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், அதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போகுது, நீங்க இதெல்லாம் கண்டுக்காம உங்க வேலையை பாருங்க. அவ எத்தனை தடவை குளிக்கிறா கக்கூஸ் போறா இதெல்லாம் கணக்கு எடுக்கிறதா உங்களோட வேலையா, போய் வேலையை பாரியா, சும்மா லூசு மாதிரி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் எழுந்து போறாங்க. மறுநாள் இவங்க குடும்பத்தோட படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வராங்க. இவங்க கூட இவங்களோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் இருக்காங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியேட்டர்ல அந்த கிழவனை பாக்குறா. அதாவது இவ கூட வழக்கமா மேட்டர் பண்ற அந்த கிழவனை இவ பாக்குறா. ஐயோ, இந்த கிழவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான், இவன் நம்மள பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு பயந்து ஹீரோயின் அப்படியே சீட்டிலேயே அப்படியே இறங்கி உட்கார்றா. இன்டர்வெல்ல வெளியே வரும்போது அந்த கிழவனை பாக்குறா. இந்த கிழவன் அவன் பொண்ண
பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு படத்துக்கு வந்திருக்கான். உன் பொண்ணை விட வயசுல நான் கம்மியா இருக்கிறேன், நீ என்ன போடுறியா அப்படின்னு ஹீரோயினும் இந்த கிழவனை பார்த்து ஒரு மாதிரி லுக்கு விடுறா. ஹீரோயினை இங்க பாப்பாருன்னு இவரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோயினை பார்க்கும்போது இவரால சும்மா இருக்கவே முடியல. செத்து துவண்டு கிடக்கிற தம்பி மெதுவா எழுந்துக்கிறான். திரும்பவும் பதம் பார்க்கணும்னு பயங்கர வெறியா இருக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறான். நாளைக்கு மத்தியானம் பார்க்கலாம், நம்ம வழக்கமா பண்ற ஹோட்டலுக்கே வந்துரு. இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிற, வழக்கமா தர அமௌண்ட்டை விட அதிகமா தரேன், நாளைக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு இந்த கிழவனோட மெசேஜை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பொறுமையே இல்ல. எப்படா நாளைக்கு மத்தியானம் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்றான். இந்த கிழவன் கொடுக்கறத வாங்கி வாங்கி ஹீரோயினுக்கு இப்ப அது இல்லாம இருக்கவே முடியல. அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரவுண்டு மேல ரவுண்டு போய் அப்படியே கதற விடுவாரு. அப்படி அவர் பண்றத எல்லாத்தையும் தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே கற்பனை பண்ணி பாக்குறான். இன்னைக்கு வேற பாக்குறதுக்கு கிழவன் ரொம்ப வெறியா இருக்கிறான். நாளைக்கு நம்மள பிரிச்சு மேய்ஞ்சு ஒரு வழியாக்க போறான் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஆவலா இருக்கிறான். முரட்டுத்தனமான சம்பவத்தை செஞ்சு செஞ்சு ஹீரோயினுக்கு இப்ப அது மட்டும் தான் பிடிக்கும். மறுநாள் அந்த கிழவனை பாக்குறதுக்காக இவங்க வழக்கமா வர ஹோட்டலுக்கே வரா. அவரும் இவளை பார்த்ததும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இவங்க இதுவரைக்கும் செய்யாத ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. இந்த கிழவன் சாதாரண ஆளே கிடையாது. இவருக்கு முடியெல்லாம் நரைச்சு போனாலும் அந்த விஷயத்துல தலைவர் சிங்கமா இருக்கிறாரு அப்படின்னு ஹீரோயின் உணர்றா. அவரும் நேத்து சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறாரு. சரி, இன்னைக்கு சம்பாதிச்ச வரைக்கும் போதும், வீட்டுக்கு போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு இவ வீட்டுக்கு போகாம மொபைலை திறந்து பாக்குறா. அதுல நூத்துக்கணக்கான வெறியனுங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. டைம், அட்ரஸ், அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு துடியா துடிக்கிறானுங்க. இவ்வளவு பேரு நமக்காக வெயிட் பண்றானுங்களே அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு அப்படியே பெருமையா இருக்கு. நம்ம தான் இவனுங்களுக்கு ஆக்சிஜன், நம்ம இல்லாம இவனுங்க வாழ மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுங்க கூப்பிடுற எல்லா இடத்துக்கும் போறான். தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு இடமா அப்படியே அட்டவணை போட்டு தூக்குறா. நல்லா இறங்கி தீயா வேலை செய்யறதால பணமும் அப்படியே மழை மாதிரி கொட்டுது. இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாசத்துல அவங்க சம்பாதிக்கிறத இவ ஒரே நாள்ல சம்பாதிக்கிறா. அம்மா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்க, அப்பாவும் ஐடி கம்பெனில என்ஜினியரா இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் மாங்குன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியாத காசை இவ கில்லி மாதிரி ஒரே நாள்ல சம்பாதிக்கிறா. எவ்வளவுதான் தினமும் விதவிதமான மேட்டர் பண்ணாலும் தினமும் ராத்திரி விட்டு படம் பார்த்து கையடிக்கிற பழக்கத்தை ஹீரோயினால விடவே முடியல. நமக்கும் ஹீரோயினுக்கும் இந்த பழக்கம் ஒரு பொதுவான விஷயம் நான் நினைக்கிறேன். தினமும் நைட்டு இப்படி என்ஜாய் பண்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிடலாம்னு கிச்சனுக்கு வந்தா தம்பியும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். சரி, இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு உட்காந்து ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. என்ன பேசுவாங்க? வழக்கமா பேசுற மாதிரி கில்மா கதை தான் பேசுறாங்க. அக்காவோட எல்லா ரகசியமும் தம்பிக்கு தெரியும். அக்கா என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு இவனுக்கு தெரியும். உடனே தம்பி அக்கா கிட்ட சொல்றான், எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு உங்க கூட பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க உங்க அமௌண்ட்டை சொல்லுங்க, நீங்க எவ்வளவு கேட்டாலும் அவன் தரேன்னு சொல்றான் அப்படின்னு தம்பி சொன்னதும் அக்காவுக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே தூக்கி வாரி போடுது. டேய் தம்பி, நீனா இப்ப எனக்கு மாமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? என்னோட ரேட்டு ரொம்ப அதிகம்பா, அதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டால கொடுக்க முடியாது. என்னோட ஃபீல்டுல நான் ஒரு ஹை கிளாஸ் ஐட்டக்காரி, பெரிய பெரிய பிசினஸ் மேன், அரசியல்வாதிங்க, அதிகாரிங்க, இவங்களால மட்டும்தான் என் கூட மஜாவா இருக்க முடியும். ஏன்னா அவனுங்க கிட்ட நான் கேட்கிற பணம் இருக்கு, உன் ஃப்ரெண்டு கிட்ட அதெல்லாம் இருக்கா? கண்டிப்பா இருக்காது அப்படின்னு அக்கா சொல்ல தம்பி கேட்கறான், நீங்க ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க, உங்க ரேட்டு தான் எவ்வளோ அதையாவது சொல்லுங்க அப்படின்னு தம்பி எவ்வளவு கேட்டும் அக்கா சொல்லவே மாட்டாங்க. இவளோட ரேட்டை மட்டும் சொல்லிட்டா இவ தோராயமா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பா அப்படின்னு தம்பியால கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். அப்போ ஒரு மாசம் இவ எவ்வளவு சம்பாதிக்கிறா அப்படின்னு தம்பி தெரிஞ்சுக்கிட்டான்னா அதெல்லாம் வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பயந்து அக்கா ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் திரும்பவும் அந்த கிழவனை பார்க்க வராங்க. இந்த கிழவனுக்கு இவ கூட பண்ணாம இருக்கவே முடியல. நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல செய்ய போற விஷயத்துக்கு நல்லா வெறி ஏத்திக்கிறாங்க. கிழவனும் மெதுவா அப்படியே மனசு விட்டு பேசுறான், நான் பல வருஷமா என் பொண்டாட்டிக்கு தெரியாம இப்படி ஐட்டங்களை போடுறேன், எத்தனையோ பேரை பதம் பார்த்திருக்கிறேன், கண்ணா பின்னான்னு கதற விட்டுருக்கிறேன், அப்படி இருந்தும் உன் கூட பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஃபீலிங் யார்கிட்டயும் கிடைக்க மாட்டுது. நான் செஞ்சதுலயே நீ தான் அழகான பொண்ணு அப்படின்னு நான் சொல்ல வரல, உன்னை விட ரொம்ப அழகான பல பொண்ணுங்களை நான் நிறைய தடவை செஞ்சிருக்கிறேன், இருந்தாலும் யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்கு. இந்த தொழில்ல உனக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்காலமே இருக்கு, என்ன நடந்தாலும் இந்த வேலையை மட்டும் விட்டுறாத, நீ இந்த வேலையை செய்யறதுக்குன்னே பிறந்திருக்க, அதை மறந்துடாத அப்படின்னு தாத்தா சொன்னதும் ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியும் தாத்தா, எப்பவுமே வந்த உடனே டைமே வேஸ்ட் பண்ணாம செய்ய ஆரம்பிப்பீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு, மாத்திரை வேலை செய்யலையா, தம்பி இன்னும் தூங்குறானா அப்படின்னு ஹீரோயின் கிண்டலா ரொம்ப நக்கலா இவரை உசுப்பேத்த, நீ ஏன் தம்பியை பார்த்து கிண்டல் பண்றியா, எத்தனை பேரை பதம் பார்த்த தம்பின்னு தெரியுமா இது, அப்படிப்பட்ட பிரம்மாண்ட தம்பியை நீ கிண்டல் பண்றியா, இன்னைக்கு பாரு நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூமுக்கு போய் அந்த மர்மமான மருந்தை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு தரமான ஒரு பிரம்மாண்டமான சம்பவத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மெதுவா பண்ணுங்க தாத்தா அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவு சொல்லியும் கேட்காம தாத்தா டைரக்டா டாப் கியரே போடுறாரு. அப்படி கண்ணா பின்னான்னு கண்ட்ரோலே இல்லாம தாத்தா வண்டி ஓட்டுனதால
உச்சகட்டத்தை அடையும் போது தாத்தாவுக்கு அப்படியே நெஞ்சு அடைச்சிக்குது. மூச்சியே விட முடியாம அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே செத்து போயிடுறாரு. சில்லறையா செதறும் போது தாத்தா அப்படியே பரலோகத்துக்கு போயிடுறாரு. இத பார்த்து ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவசரப்பட்டு பாத்ரூமுக்கு ஓடும் போது அவ கால் ஸ்லிப் ஆகி அப்படியே விழுந்துடுறா. அவளோட நெத்தி போய் தரையில இடிச்சு அதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பஞ்சு எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு தாத்தாவோட பர்சுல இருந்து காசை எடுத்துக்கிட்டு கிளம்புறா. இந்த தாத்தாவை இனிமே பார்க்க முடியாதே அப்படின்னு அவரோட பணத்தை அப்படியே சோகமா பாக்குறா. இந்த வயசுல அந்த மருந்தை அதிகமா சாப்பிடாதீங்க அப்படின்னு ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இந்த கிழவன் கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா அவரு கேட்கவே இல்லை. தம்பி நல்லா நின்னு பேசுறதுக்காக கண்ட மருந்தையும் சாப்பிட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்கும் போதே போய் சேர்ந்துட்டாரே, நல்லா காசு கொடுக்குற தாத்தா இப்படி சீக்கிரம் செத்து போயிட்டாரே அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சோகமா தாத்தாவோட பணத்தையே பார்த்துக்கிட்டே அப்படியே நிக்கிறா. இனிமே இங்க நின்னா ரொம்ப ரிஸ்க், யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு பயந்து அங்கிருந்து வேக வேகமா ஓடுறா. அந்த ஹோட்டல்ல யாருமே இவளை பார்க்காம திரும்பி பார்க்காம ஓடுறா. யாரும் பார்க்கலனாலும் ஹோட்டல்ல நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்ற விஷயத்தையே இவ மறந்துடுறா. அது மட்டும் இல்ல, இவ கீழே விழுந்து இவளோட நெத்தி அடிபட்டதும் இவளோட ரத்தத்தை தரையிலிருந்து துடைக்கவும் மறந்துடுறா. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கேர்லெஸ்ஸா அந்த ரூமை விட்டு இவ வந்திருக்கிறா. எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கோம் அப்படின்றத இனிமேதான் புரிஞ்சுக்க போறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்கு 2 போலீஸ் வராங்க. செத்து போன அந்த கிழவனோட கேஸ இப்போ இந்த போலீஸ் தான் விசாரிக்கிறாங்க. உங்க பொண்ணு காலேஜுக்கு போறதா போய் சொல்லிட்டு அந்த தொழில செய்யறா. உங்க பொண்ணு கூட மேட்டர் பண்ண ஒரு கிழவன் ஹோட்டல் ரூம்ல செத்து பொணமா கிடக்குறான். அந்த கேஸ விசாரிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க சொன்னதும் ஹீரோயினோட அம்மாவால இதெல்லாம் நம்பவே முடியல. நீங்க வேற யாரோன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்க. என் பொண்ணு அது மாதிரிலாம் செய்ய மாட்டா. அவ தினமும் காலேஜுக்கு தான் போறா. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோயினோட அம்மா ரொம்ப கான்பிடென்ட்டா சொன்னதும் போலீஸ்காரங்க சொல்றாங்க, நாங்க ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வரல. உங்க பொண்ணு உண்மையிலே யாரு அப்படின்னு நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கல. உங்க பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு நிறைய தடவை வந்துட்டு போறத நாங்க சிசிடிவி கேமரா வீடியோஸ்ல பார்த்தோம். வேணும்னா நீங்களும் பாருங்க. இது உங்க பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமரா வீடியோவோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த போட்டோவெல்லாம் பார்க்கும்போதுதான் போலீஸ்காரங்க பொய் சொல்லல அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவுக்கு புரியுது. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துருக்காங்க. உங்க வீட்டை எங்களுக்கு தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினோட கபோர்ட்ல இருந்து நிறைய காசு கிடைக்குது. எல்லாமே அவ அந்த தொழில் செஞ்சு சம்பாதிச்ச காசு. இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. பல வருஷமா உங்க பொண்ணு இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. தினமும் காலேஜுக்கு போறதா போய் சொல்லிட்டு நம்மளை இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்னு அம்மாவும் அப்படியே மனசுடைஞ்சு போறாங்க. போலீஸ் எல்லாம் போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. சோஃபால கோவமா உட்காந்துட்டு இருக்கிற அம்மாவை பாக்குறா. அம்மா ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஏதோ தப்பா இருக்கே, அம்மா இப்படி பேச மாட்டாங்களே அப்படின்னு ஹீரோயினுக்கும் ஒரே பயமா இருக்கு. அம்மாவும் அப்படியே கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ காலேஜுக்கு போறதா போய் சொல்லிட்டு என்ன தொழில் பண்றன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும். உன் கூட மேட்டர் பண்ண அந்த கிழவன் செத்து போன விஷயம், உன்னோட கபோர்ட்ல நீ காசை ஒளிச்சு வைக்கிற விஷயம் அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும். அதனால பொய் சொல்லலாம்னு மட்டும் நினைக்காத. ஏண்டி உனக்கு அசிங்கமாவே இல்லையா? உனக்கு வீட்டுல நாங்க என்ன குறை வச்சோம்னு நீ இப்படி பண்ண? போலீஸ்காரங்க வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிட்டியே. சின்ன பொண்ணு தானே நீ, அவ்வளவு அரிப்பெடுத்து அலையிறியா என்ன? இனிமே நான் மத்தவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? கூடிய சீக்கிரம் உன்னோட விஷயம் இந்த ஊர் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் அவங்களெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? நீ என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா? உன் குடும்பத்தை பத்தி நினைச்சு பாத்தியா? நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே இல்ல. ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்ச அப்படின்னு அம்மாவும் போட்டு நல்லா சாத்தி எடுக்கிறாங்க. ஹீரோயினும் ஒன்னும் பேசாம அப்படியே கிடைக்கிற அடியெல்லாம் வாங்கிக்கிறான். இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டு பின்ன என்ன பேச முடியும்? அக்காவை போட்டு பின்னி எடுக்கிறத தம்பியும் பாக்குறான். ஐயோ அக்கா மாட்டிக்கிட்டாங்களா? எப்படி வீட்டுல மாட்டினாங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா தானே இருந்தாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தம்பிக்கும் ஒண்ணுமே புரியல. சரி விடு, அப்புறம் அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். சாயந்தரம் அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டயும் சொல்றாங்க. அவரும் இதெல்லாம் கேட்டு அப்படியே மனசுடைஞ்சு போறாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பொண்ணு செய்வான்னு அவரும் எதிர்பார்க்கல. அன்னைக்கு ராத்திரி சாப்பிடும் போது ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னை நாங்க வெளியே அனுப்ப மாட்டோம். நீ வீட்டுல இருந்துகிட்டே படிச்சா போதும். எங்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ வெளியே போகாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு அப்படியே மண்டை வெடிக்குது. தினமும் மேட்டர் பண்ணாம இவளால இருக்கவே முடியாது. தினமும் 10 பேரு கூட மஜாவா இருந்த இவளை இப்ப திடீர்னு
திடீர்னு வெளியே போக கூடாது அப்படின்னு சொன்னா இவளுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் யோசிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வெளியே போகணும், வெளியே போகாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு இவங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு வெளியே போகணும்னா நாளைக்கே நம்ம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை போய் பார்க்கலாம். அவரு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் உனக்கு எந்த மனநோயும் இல்ல, நீ நார்மலா தான் இருக்க அப்படின்னு அவரு உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் நீ வெளியே போறத பத்தி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. என்னது சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் எதுக்கு, நான் நார்மலா தான் இருக்கேன், என்ன பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா என்ன, டாக்டர்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவங்க அம்மா சொல்றாங்க, நீ வெளியே போகணும்னா உனக்கு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் முடியும், இல்லனா இந்த வீட்டை விட்டு நீ போகவே மாட்ட, இந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு உன்னை லாக் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு அம்மாவும் பயங்கரமா மிரட்டுறாங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறா. மறுநாள் அம்மா சொன்ன மாதிரியே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை பார்க்க வராங்க. இந்த டாக்டர் ஒரு வயசான கிழவன். ஹீரோயினை மேலையும் கீழே ஒரு மாதிரி பாக்குறான். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஹீரோயினோட அம்மாவும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த டாக்டரும் ஹீரோயின் கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. என்ன மாதிரி கேள்வினா, நீ எத்தனை வருஷமா இந்த தொழிலை பண்ற, எப்படி எல்லாம் கஸ்டமர்ஸ் கூட நீ மேட்டர் பண்ணுவ, எப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் உன்னை பார்க்க வருவாங்க, அவனுங்க உன்னை வச்சு என்னெல்லாம் செய்வாங்க, அதுல உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஹீரோயினோட அம்மா முன்னாடியே எல்லாத்தையும் கேட்கிறாரு. அம்மா முன்னாடி இதுக்கெல்லாம் எப்படி சார் பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு ஹீரோயினும் வெக்கப்பட இந்த டாக்டர் சொல்றாரு, நீ வெக்கப்படாம எல்லா உண்மைகளையும் ஒண்ணு விடாம சொன்னாதான் இந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியா நடக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியா நடந்தாதான் என்னால உனக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோயினும் அவளோட தொழில் ரகசியங்கள் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறா. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அம்மாவும் இதெல்லாமே கேட்கறாங்க. எல்லாம் கேட்டு அப்படியே மிரண்டு போறாங்க. என் பொண்ணுக்குள்ள ஒரு மிருகமே தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சாப்பாடு தண்ணி காத்து இது எதுவுமே இல்லாம கூட என் பொண்ணு வாழ்ந்துருவா, ஆனா தினமும் விதவிதமான மேட்டர் இல்லாம இவ வாழவே முடியாது அப்படின்னு டாக்டரும் அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சிலவங்களால சரக்க விட முடியாது, தம்ம விட முடியாது, அதுக்கு அவ்வளவு அடிக்டடா இருப்பாங்க. அது மாதிரி மேட்டர் பண்ணி கிடைக்கிற சந்தோஷம் இல்லாம ஹீரோயினாலையும் இருக்க முடியாது. என் சர்வீஸ்ல நான் எவ்வளவோ பேஷன்ஸ பாத்துருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு டாக்டரும் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது டாக்டருக்கும் ஒரே குஜாலா இருக்கு. நீ தினமும் சாயந்தரம் என்ன வந்து பார்க்கணும், உன்கிட்ட எனக்கு இன்னும் நிறைய கேள்விகளை கேட்கணும், இன்னும் உன்கிட்ட நிறைய பேசினதுக்கு அப்புறம் தான் என்னால சர்டிபிகேட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இங்க பார்த்தா அப்பா நல்லா சரக்கு போட்டு சோஃபால படுத்து கிடக்குறாரு. ஹீரோயினுக்கு ரூமுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்கிறதால இவர்கிட்ட வந்து உட்காந்து பேசுறா. ஹீரோயின் கேக்குறா, நீங்களும் என்னோட வயசெல்லாம் தாண்டி தானே வந்தீங்க, என்னோட வயசுல உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைலாம் இருந்ததே இல்லையா, நீங்க காலேஜ் படிக்கும் போது யாரையும் மேட்டர் பண்ணதே இல்லையா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்க அவரும் நல்லா சரக்கு போட்டுக்கிறதால ரொம்ப வெளிப்படையா பேசுறாரு. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளவு பேரை போட்டிருக்கேன் தெரியுமா, உங்க அம்மாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 50 பேரை பதம் பார்த்திருக்கிறேன், அதெல்லாம் ஒரு காலம், அதை ஏம்மா இப்ப ஞாபகப்படுத்துற, அந்தந்த வயசுல செய்யறத அந்தந்த வயசுல செய்யணுமா, நீ பண்ணது ஒன்னும் எனக்கு பெரிய தப்பாவே தெரியல, உன் வயசு பொண்ணுங்க பண்ணாத தப்பா நீ பண்ணிட்ட, உங்க அம்மா தான் சும்மா ரொம்ப சீன் போடுறா, இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்கி உன்னை இப்ப டாக்டர் கிட்ட எல்லாம் கொண்டு போறா, அவ இடத்துல நான் இருந்தா இதெல்லாம் அப்படியே கண்டுக்காம விட்டுருப்பேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சவங்க அப்படியே பேசி பேசி இன்னும் ஆழமா இறங்குறாங்க. ஹீரோயின் அவளோட கஸ்டமர்ஸ் கூட மஜாவா இருந்த கதையை அவ சொல்றா. அதெல்லாம் அப்பாவும் ஒண்ணு விடாம கேட்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவரோட மேட்டர் கதையை அவர் சொல்றாரு. அப்படி இவங்க 2 பேரும் மனசை விட்டு ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க. இவங்க அப்படி மேட்டர் கதையை பேசுறத ஒளிஞ்சு நின்னுகிட்டு அம்மாவும் கேக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால கேட்டுக்கிட்டு இருக்கவே முடியல. உடனே நடுவுல பூந்து இவங்க பேச்ச நிறுத்துறாங்க. வீட்டுக்குள்ள என்ன பேசுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா உங்களுக்கு, போய் தூங்குடி அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சத்தம் போட, எதுக்குடா வம்பு அப்படின்னு ஹீரோயினும் போய் படுத்து தூங்குறான். ஏங்க பொண்ணுகிட்டே இப்படி பேசுறீங்க, சோறு தானே திங்குறீங்க, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா, சரக்கு போட்டா என்ன வேணாலும் பேசுவியா நீ, அவளே மேட்டருக்கு அடிமையா இருக்கிற ஒரு பொண்ணு, அவகிட்ட போய் இப்படி பேசுறீங்களே, இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு வெளியே போகணும்னு தோணாதா, அவ திரும்பவும் போய் அந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சா நம்ம என்ன பண்றது, ஏற்கனவே பட்ட அசிங்கம் பத்தாதா அப்படின்னு பொண்டாட்டி பயங்கரமா திட்ட, இனிமே இப்படி நடக்காதுமா, என்ன மன்னிச்சிடு, ஏதோ நானே சரக்கு போட்டதால யோசிக்காம பேசிட்டேன், இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு புருஷனும் மன்னிப்பு கேட்கறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. என்னதாண்டி உன் பிரச்சனை, உனக்கு வேற வேலையே இல்லையா, படிக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டியா, என் நேரமும் அதை பத்தி தான் யோசிப்பியா என்ன, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை தூக்கி மென்டல் ஹாஸ்பிட்டல் போட்டுருவேன் அப்படின்னு அம்மா சொல்ல இதெல்லாம் கேட்டு ஹீரோயினும் அழுகுறாங்க. என்ன ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது, சிலவங்களுக்கு சில விஷயம் ரொம்ப பிடிக்கும், அது இல்லாம அவங்களால வாழவே முடியாது, அது மாதிரி எனக்கு மேட்டர்னா ரொம்ப பிடிக்கும், அதை பத்தி யோசிக்காம என்னால இருக்கவே முடியல, புரிஞ்சுக்கோங்க, நானா வேணும்ட்டு யோசிக்கிறது கிடையாது, அதுவா என் மண்டைக்குள்ள ஏறி வருது, நான் என்ன பண்றது, நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால இதுல இருந்து வெளியே வரவே முடியல, இதுக்குள்ள நான் ரொம்ப ஆழமா இறங்கிட்டேன், என்னால இதுல இருந்து இனிமே திரும்ப வெளியே வர முடியாது, அது இல்லாம இருக்கிற ஒரு நொடியும் அப்படியே நரம்பெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போகுது, வலியை அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், இதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொன்னதே இல்லை, அவ்வளவு
அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அதிகமா விட்டு படம் பார்த்து அதுக்கும் மேல அதிகமா கையடிச்சதால என்னோட பிரெயின் கெமிஸ்ட்ரியே மாறி போயிடுச்சு. நீங்க எல்லாம் யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கிறது கிடையாது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போனோம், அது மட்டும் தான் இப்ப நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இதெல்லாம் கேட்டு அம்மா அப்படியே மிரண்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ்வளவுதான், பொண்ணு நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா, இனிமே அவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மறுநாள் சாயந்தரம் திரும்பவும் இந்த சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை பார்க்க வராங்க. இந்த தடவை ஹீரோயின் மட்டும் தனியா வந்திருக்கிறா. நேத்து வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த டாக்டர் கிட்ட சொல்றா. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, அப்படிதாமா பண்ணணும். உன் மனசுல இருக்கிறத ரொம்ப ஓப்பனா நீ உங்க அம்மா கிட்ட சொன்னது ரொம்ப சரியா தான் இருக்கு. அப்படி மனசை விட்டு பேசினாதான் உனக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமான வாழ்க்கைய நீ ரொம்ப நாளா வாழ்ந்துட்டே இருந்தா அது உனக்கு நல்லதே கிடையாது. சரி, அதை விடு. நம்ம நேத்து எதை பத்தி பேசணும், அந்த டாபிக்கையே கண்டினியூ பண்ணலாம். நீ தொழில் பண்ணும்போது உனக்கு நடந்த அனுபவங்களை நீ சொல்லு, நான் எல்லாத்தையும் கேட்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் இவரு நம்மளோட கில்மா கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. நமக்கு நடந்த பலான விஷயங்களை இவர்கிட்ட சொல்லி இவரை மயக்கி எப்படியாவது இவர்கிட்ட இருந்து சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வீட்டுல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறான். இந்த கிழவனுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு நடந்த கில்மா விஷயங்களை நிறைய மசாலாவை அரைச்சு அப்படியே கதையா விடுறான். அதெல்லாம் கேட்டு கேட்டு டாக்டரோட தம்பி அப்படியே எழுந்து நிக்கிறான். அவரோட பாம்பு படம் எடுக்கிறத ஹீரோயினும் கவனிக்கிறான். தம்பி அப்படியே பெருசாவது அவளுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு அவரும் அப்படியே கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆயுதத்தை மறைச்சுக்கிட்டு அப்படியே ஹீரோயின் சொல்ற கதையெல்லாம் கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் எவ்வளவு பெரிய கில்லாடி, எத்தனை பேரை பார்த்திருக்கிறா, எத்தனை தம்பிங்களை அடக்கி தூங்க வச்சிருக்கிறா. அப்படி இருக்கும்போது டாக்டரோட பருப்பெல்லாம் இவகிட்ட வேகுமா? இந்த கேட்டு டாக்டர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு ஹீரோயின் கிளியரா புரிஞ்சுக்கிறா. ஒரு ஆம்பளைங்களோட வீக்னஸ புரிஞ்சுக்கிறது தான் இவளோட தொழில் ரகசியம். டாக்டரும் அப்படியே கண் சிமிட்டாம அவ சொல்ற கதையை ஒண்ணு விடாம கேட்கிறாரு. அவ சொல்ற கதை அப்படியே கேட்கிற மாதிரி மட்டும் இல்லாம அதெல்லாம் அப்படியே அவரை சுத்தி நடக்கிற மாதிரியே அவருக்கு இருக்கு. ஹீரோயினும் அவ்வளவு டீட்டெயிலா சொல்றா. ரொம்ப கொடூரமான சில கஸ்டமர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காங்க. அவனுங்க எல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. அவனுங்க என்ன வச்சு செஞ்சதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க இன்னைக்கு தூங்க மாட்டீங்க அப்படின்னு இவ டாக்டரையே பயன்படுத்துறா. இவ இப்படி எல்லாம் சொன்னதும் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிழவனும் துடியா துடிக்கிறான். எனக்கு பயம்லாம் இல்ல, நீ என்ன பத்தி யோசிச்சு கவலைப்படாத, அதெல்லாம் என்கிட்ட சொல்லுமா, அதெல்லாம் கேட்கணும் போல இருக்கு, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றேன் அப்படின்னு முதல்லயே ஒத்துக்கிட்டல, எல்லாத்தையும் சொல்லு, நீ இது வரைக்கும் சொன்னதே என்னால தாங்க முடியல, அந்த மோசமான கஸ்டமர்ஸுங்க என்னென்ன பண்ணானுங்க எல்லாத்தையும் சொல்லு, இது வரைக்கும் சொன்ன மாதிரியே ரொம்ப டீட்டெயிலா சொல்லு, அதை கேட்கும் போது நான் அதை அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி எனக்கு இருக்கணும், அது மாதிரி சொல்லு அப்படின்னு டாக்டர் சொன்னதும் ஹீரோயினும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ சொல்ல சொல்ல டாக்டரும் இதெல்லாம் கேட்டு அப்படியே ஆடி போறாரு. எப்படிமா இதெல்லாம் தாங்குன அப்படின்னு அவர் கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வலியா தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது மட்டும் தான் வேணும்னு தோணும், சாதாரண மேட்டர்ல சந்தோஷமே கிடைக்காது, இதுதான் டாக்டர் என்னோட பிரச்சனையே, நான் விளையாட்டுல ரொம்ப ஆழமா இறங்குனதால சாதாரண சில்லறத்தனமான மேட்டர்ல எல்லாம் எனக்கு மஜாவே இல்ல, என்ன பண்றதுனே தெரியல டாக்டர் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல டாக்டருக்கு என்ன பதில் கொடுக்கறதுனே தெரியல, இவளை எந்த டாக்டர் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வாழ்க்கை மேட்டர்லாம் இல்லாம ரொம்ப ட்ரையா போகுது. தினமும் நிறைய பேர் கூட விளையாடி ரொம்ப மஜாவா இருந்ததால இவளால இப்படி இருக்கவே முடியல. வீட்டிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, யாருக்குமே தெரியாம எப்படி மேட்டர் பண்றது, திரும்பவும் அந்த பழைய தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் யோசிக்கும் போது இவளுக்கு அப்படியே மண்டையே வெடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி இவ சீரியஸா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட பாக்குறா. அந்த பொண்ணு ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. ஏண்டி அழுவுற, என்னாச்சு அப்படின்னு ஹீரோயினும் போய் கேக்குறா. இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வெளியே போய் அவங்க ரூம் போட்டு மேட்டர் பண்ண கதையை ஹீரோயின் கிட்ட சொல்றா. முதல் தடவை பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் பண்ணேன், ஆனா முதல் மேட்டர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, என் பாய் ஃப்ரெண்டுக்கு செய்யவே தெரியல, கொஞ்ச நேரம் ஷார்ட் போட்டுட்டு அவன் படுத்து தூங்கிட்டான், அவன் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இந்த விஷயம் இவ்வளவு கேவலமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, இப்போ என் பாய் ஃப்ரெண்டு என்ன பார்த்தா பேச கூட மாட்டான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒருவேளை தப்பு என் மேலையா, என் கூட பண்ணது அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் சொல்றா, நீ கவலைப்படாத, முதல் மேட்டர் எப்பவுமே அப்படிதான் இருக்கும், எனக்கும் அப்படிதான் இருந்தது, பிட்டு படத்துல வர மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது, அதுல பாக்குற பெரிய பெரிய தம்பிங்க நிஜ வாழ்க்கையில கிடைக்கவே மாட்டாங்க, கிடைக்கிறத வச்சு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் அட்வைஸ் பண்ணதும் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு ஆறுதலா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல பார்ட்டி இருக்கு, நான் அதுக்கு போறேன், நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன், என் ட்ரெஸ் சூப்பரா இருக்கா அப்படின்னு அக்கா தம்பி கிட்ட கேக்குறான். எல்லாம் பார்த்துட்டு தம்பி சொல்றான், இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போனா உங்களை யாரு பாப்பா, நீங்க எப்பவும் போடுற மாதிரி கில்மாவா ட்ரெஸ் பண்ணுங்க,
அப்பதான் இன்னைக்கு பார்ட்டியில நீங்க மஜாவா இருக்க முடியும் அப்படின்னு தம்பி சொல்ல அக்கா சொல்றாங்க, நான் அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணா நம்ம அம்மா என்னை விட்டு அனுப்பவே மாட்டாங்க. நான் எந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இது மாதிரி ஏதாவது மொக்கையா ட்ரெஸ் பண்ணாதான் அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வராம இருக்கும். அப்போதான் என்ன பார்ட்டிக்கு அனுப்புவாங்க அப்படின்னு அக்கா சொல்ல தம்பி சொல்றான், அதெல்லாம் புரியுது, அட்லீஸ்ட் மேக்கப் ஆவது பண்ணிட்டு போங்க. உங்களை எப்பவுமே ஐட்டக்காரி மாதிரி பார்த்துட்டு இப்போ இப்படி பிளைனா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தம்பி சொல்றான். தம்பி சொல்றதும் சரியாதான் இருக்கு. நம்ம இப்படி போனா பார்ட்டியில நம்மள யாரு பாப்பா அப்படின்னு யோசிச்சு ஹீரோயினும் லைட்டா மேக்கப் பண்றா. அக்கா நீங்க பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் நடந்த மேட்டர் எல்லாமே என்கிட்ட சொல்லணும். ஒண்ணு விடாம சொல்லணும். யார் யாரு பதம் பார்த்தாங்க, எப்படி எல்லாம் செஞ்சாங்க எல்லாமே என்கிட்ட சொல்லணும். நீங்க சொல்லலன்னா நான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். நீங்க பார்ட்டிக்கு போறதே மேட்டர் பண்றதுக்கு தான் அப்படின்ற உண்மையை நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு தம்பி பயங்கரமா மிரட்டுறான். சரிடா தம்பி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் கிளம்புறான். அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வராம இந்த பார்ட்டிக்கு வந்துடுறா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி நிறைய பசங்களை ஒரே நேரத்துல பார்க்கும்போது அவளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. எவனையாவது கரெக்ட் பண்ணி இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு மனசுல பிளான் பண்றா. இவ்வளவு நாளா செய்யாம இருந்ததுக்கும் சேர்த்து இன்னைக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு அந்த கூட்டத்துல தேடுறா. எவனை கரெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறா. ஆனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் அவளால பார்க்கவே முடியல. இனிமே என்னடா பண்றது அப்படின்னு ஒரு இடத்துல நிக்கும் போது இவளோட காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் வந்து இவகிட்ட பேசுறான். ஹீரோயினுக்கு என்ன தேவை அப்படின்னு இந்த பையன் நல்லா புரிஞ்சுக்கிறான். மேட்டருக்காக ரொம்ப பசியா இருக்கிறா அப்படின்னு அவ கண்ணை பார்த்ததுமே அவனுக்கு தெரியுது. அப்புறம் என்ன, கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம எதுக்காக இங்க வந்தாங்களோ அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லாம தினமும் சந்திச்சு அந்த ஊர்ல எங்கெல்லாம் ரூம் போட முடியுமோ எல்லா இடத்துலயும் ரூம் போட்டு ரொம்ப மஜாவா இருக்காங்க. அந்த ஊரு குளிருக்கு எதமா ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. வெளியில பண்றது பத்தலன்னு இவனை வீட்டுக்கே கொண்டு வந்துடுறா. ஹீரோயினோட வீட்டிலேயே தங்கி நல்லா விடிய விடிய வெளுத்து வாங்குறான். ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பொண்ணு அந்த தொழில் செஞ்சு மஜாவா இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அவங்களும் கண்டுக்காம விட்டுறாங்க. இதே நம்ம ஊரா இருந்தா இப்படிலாம் நடக்குமா? ஒருத்தன் வீட்டிலேயே தங்கி அவங்க பொண்ணை நல்லா போடுறான். அவன் செஞ்சுட்டு வெளியே வரும்போது இவன் களைச்சு போகாம இருக்கிறதுக்கு இவனுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. அந்த லட்சணத்துல இருக்காங்க நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா. இவனும் கூச்சப்படாம அவங்க வீட்டிலேயே தங்கிக்கிட்டு அவங்க சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பொண்ணையே நல்லா வச்சு செய்யறான். வழக்கம் போல ஹீரோயினுக்கு இந்த மேட்டர்லயும் ஒரு திருப்தியே இல்ல. இவன் நல்லா பண்ணுவான்னு எதிர்பார்த்தா இவனும் ஒரு மொக்க பையனா இருக்கிறான். இனிமே இவன் கூட வேலைக்கு ஆகாது, இவனை எப்படியாவது சீக்கிரம் கழட்டி விட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்றான். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நமக்கு இடையில நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இவனுக்கு இதெல்லாம் கேட்டு ஒண்ணுமே புரியல. என்னடி சொல்ற, சும்மா காமெடி பண்றியா? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேட்டர் பண்ணும்போது கூட சந்தோஷமா தானே இருந்த, இப்ப என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்த அப்படின்னு இவன் கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு உன் கூட சந்தோஷமே இல்ல. நீ பண்ணும்போது நான் மஜாவா இருந்த மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். உன் தம்பியும் சின்னதா இருக்கு, உனக்கு பண்ணவும் தெரியல. 2 நிமிஷம் ஷாட் போட்டு எல்லாத்தையும் அவுட் பண்ற. இப்படி பண்ணா நான் எப்படி மஜாவா இருக்கிறது? பண்ணும்போது நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? என்ன பத்தி ஏன் நினைச்சு பார்க்க மாட்டேற? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ கிளம்பு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இவன் அங்கிருந்து கிளம்புறான். சரியான மென்டலா இருப்பா போல அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். அதுக்கு மேல ஹீரோயினால அடக்கி வைக்கவே முடியல. அவளோட பழைய சிம் கார்டை எடுத்து போன்ல போடுறான். இவ அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கும் போது யூஸ் பண்ண சிம் கார்டு. இந்த சிம் கார்டை போன்ல போட்டதும் 100கணக்கான மெசேஜ் அப்படியே வருது. அதாவது இவ்வளவு நாளா மெசேஜ் அனுப்புன கஸ்டமர்ஸோட மெசேஜ் எல்லாம் இப்பதான் வருது. இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேரு நம்மளை பார்க்கறதுக்காக ஏங்குறானுங்களே அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு ஒரே பெருமையா இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு வா, அந்த ஹோட்டலுக்கு வா, இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன் அப்படின்னு இவனுங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமும் ஹீரோயினால சும்மா இருக்க முடியுமா? அரிப்பை அடக்க முடியுமா? பசியை கட்டுப்படுத்த முடியுமா? உடனே குளிச்சு ரெடி ஆகி சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு முதல் கஸ்டமரை பாக்குறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறா. இந்த ஹோட்டலை பார்க்கும்போது அவளுக்கு ஒரே பயமா இருக்கு. ஏன்னா இதே ஹோட்டல்ல தான் மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கிழவன் செத்து போனான். இப்போ திரும்பவும் முதல் கஸ்டமருக்காக இதே ஹோட்டலுக்கே வந்திருக்கோமே அப்படின்னு யோசிக்கும் போது இவளுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. அந்த தாத்தா அப்படியே கஞ்சி அவுட் பண்ணிட்டு அவர் செத்து போனதை இவ அப்படியே யோசிச்சு பாக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவளோட முதல் கஸ்டமரும் வராங்க. இவ்வளவு நாளா ஆம்பளைங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு முதல் தடவையா ஒரு பொம்பளை கஸ்டமர் வராங்க. அதுவும் ஒரு பாட்டி, ரொம்ப வயசான ஒரு பாட்டி. ஹீரோயினோட பேரு, வயசு இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பாட்டி யாரு அப்படின்றத சொல்றாங்க. உன் கூட செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு கிழவன் செத்து போனா ஞாபகம் இருக்கா? அந்த கிழவனோட பொண்டாட்டி தான் நான் அப்படின்னு பாட்டி சொன்னதும் ஹீரோயினுக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குது. ஐயோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே, கண்டிப்பா நம்மள பழி வாங்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க பேக்ல கண்டிப்பா துப்பாக்கி இல்லைன்னா கத்தி ஏதாவது இருக்கும், அதை வச்சு நம்ம கதையை முடிக்க போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு அப்படியே ஈர கொலையே நடுங்குது. ஆனா பயத்தை முகத்துல காமிச்சுக்காம அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கா. பாட்டி சொல்றாங்க, என் புருஷன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு எனக்கு தெரியும். மேட்டர் பண்ணும் போதே சாவான்னு யாருமே எதிர்பார்க்கல. என் புருஷன் சாவும் போது நீ தான் அவன் கூட இருந்த. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாமே என்கிட்ட சொல்லு, எனக்கு எல்லாமே தெரியணும். நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படி எல்லாம் பண்ணீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கும் போது என் புருஷன் செத்தான்,
அவன் கடைசியா என்ன சொன்னா அது எல்லாமே எனக்கு தெரியணும். நீங்க பண்ண ரூமுக்கே போய் பேசலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் விளக்கறதுக்கு உனக்கும் சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அந்த தாத்தாவும் செஞ்ச ரூமுக்கே வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் எல்லாத்தையும் சொல்றா. அவரு அப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு, மாத்திரை சாப்பிடாம அவரோட தம்பி எழுந்துக்காது, எப்ப பண்ணும்போது மாத்திரை சாப்பிட்டு தான் பண்ணுவாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல பாட்டி சொல்றாங்க. அவருக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் நிறைய தடவை சொல்லி பார்த்தாரு. ஆனா அவர் கேட்கவே இல்லை. அந்த மாத்திரையை அவர் அதிகமா சாப்பிட்டதாலதான் அவருக்கு பிளட் பிரஷர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்து அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு பாட்டி சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். அவரு ஒரு ரவுண்டுக்கும் அந்த மாத்திரையை போட்டுட்டு வருவாரு. இதெல்லாம் பிரச்சனையில போய் முடியும்னு அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரே டவுட்டா இருந்தது. ஆனா உங்க புருஷன் இறந்து போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மேல எந்த தப்புமே இல்ல பாட்டி, என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல பாட்டி ஒண்ணுமே சொல்லாம அப்படியே சைலண்டா இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் அமைதியா இருந்ததால ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. தூங்கி எழுந்து பார்க்கும்போது இந்த ரூம்ல பாட்டியே இல்ல. பாட்டி எங்க போனாங்கன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியல. சரி, ஏதோ ஒண்ணு நம்மள சாவடிக்காமலே விட்டுட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம். அப்புறம் அவ போனை எடுத்து பார்க்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் பல ஹோட்டல்ஸ்ல வெயிட் பண்றாங்க. அவங்களை எல்லாம் சந்திச்சு மஜாவா இருக்கிறதுக்காக ஹீரோயின் போறா. அவளோட கில்மாவான பழைய வாழ்க்கைய திரும்பவும் ஆரம்பிக்கிறா. யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன, வீட்டுல தெரிஞ்சாதான் நமக்கு என்ன, நம்மளால மேட்டர் பண்ணாம இருக்கவே முடியாது, நமக்கு இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சந்தோஷமா அவளோட புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறா. அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.